பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதமான அந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் மாதந்தோறும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாரந்தோறும் அதாவது முதல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு புதன்கிழமையும் சாயந்தரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரவு 8 மணிக்கு நாம் தேவ வாசனத்தை தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை. இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஜெபத்தினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் அனுப்புகிற எல்லா ஜெப குறிப்புகள் எல்லாவற்றுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த 2025 வருடத்தில் நம்மளை பிரவேசிக்க பண்ணின ஆண்டவர் 2வது மாதத்திலையும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். 2வது மாதத்திலையும் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்றும் ஆமேன் என்று பழிக்கும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஜெப உதவிக்காக ஸ்க்ரீனில் தெரிகிறதான அந்த 1155 அல்லது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பி வைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக தியானிக்க இருக்கிறதான ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தை திருப்பிக் கொள்வோம். வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. அதன் பிரகாரமாக ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையாகிய வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிங்க. லேவியராகமம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் 162வது பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 26வது அதிகாரம் பாருங்க, 9வது வசனத்தை பார்ப்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திருடப்படுத்துவேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தி வேளைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய திருவசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், ஆறுதல் படுத்தட்டும், சமாதானப்படுத்தட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும், குணமாக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படட்டும். ஆண்டவர் நீங்கள் அற்புதம் செய்யுங்க. விசுவாசம் துவக்கப்படுவதாக, வர்த்திக்கப்படுவதாக, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாழ்த்தி வறுமையாக்குறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய எழுத்தை ஆண்டவரே சொல்லவோ சுமக்கவோ தகுதியில்லை. ஆண்டவர் பேசுங்க. மகிமை காணாம் துதி எல்லாம் இயேசுவுக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை, ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் நமக்கு தந்தருளின வாக்குத்தத்தம் என்ன? அருமையான தேவ வசனத்தில் சொல்லப்பட்டபடியாக எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு கிறிஸ்துவை தேவன் தலையாக தந்தருளினார் என்று நாம் என்ன செய்து வருகிறோம்? தியானித்து வந்தோம். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று நாம் தியானித்து வருகிறோம். என்றால் நம்முடைய ஆண்டவருக்கு இங்கே ஆவியானவர் பவுல் மூலமாக பெயர் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நிரப்புகிறவர் என்று என்ன செய்திருக்கிறார்? திருவுளம் பற்றி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. எந்த குறைவுகளையும் அவரால் என்ன செய்ய முடியும்? நிறைவாக்க முடியும். அதில் ஒரு நிறைவை பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தருக்கு மகிமை. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை பழுக பெருக பண்ண, நிரப்ப
கர்த்தர் உங்கள் மேல் எப்படி இருக்கிறாராம் பாருங்கள், கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி அநேகருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கலாம். எந்த காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அநேகர் நம்ம மேலே கண்களை வைத்திருக்கிறதுக்கு காரணம் எப்படிடா குறை கண்டுபிடிக்கலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம், நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், தூற்றி திரியலாம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. சாத்தான் நம்ம மேலே கண் வைத்திருக்கிறான். எதுக்காக அப்படின்னு கேட்டால், நம்மளை கரைப்படுத்துறதற்காக, நம்மை விழப்பண்ணுகிறதற்காக, நாம் நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து போக, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போக வைக்கிறதற்காக அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்ணியில், அவனுடைய சதி வலைகளில் நம்மளை சிக்க வைக்கிறதற்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். அநேக கண்கள் இருக்கிறது. பொறாமையின் கண்கள் இருக்கிறது, எரிச்சலின் கண்கள் இருக்கிறது, வன்கண்கள் இருக்கிறது, இப்படி அநேக கண்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய கண், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கண் எப்படிப்பட்ட கண்ணாக இருக்கிறது? ஆமேன். உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி, வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் உங்களோடு அவர் பண்ணின உடன்படிக்கையை அவர் திருடப்படுத்துவேன் என்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். கவனிங்க, இது உங்களுக்கு அருளப்பட்டதான உடன்படிக்கை, வாக்கு தத்தம், தீர்க்க தரிசனம். இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன தீர்க்க தரிசனத்தை, வாக்கு தத்தத்தை, உடன்படிக்கையை தந்திருக்கிறாரோ அது உறுதிப்படுத்தப்படும் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. ஏனென்றால் இன்றைக்கி அநேகர் இது எனக்கு தானா, இது நடக்குமா, இது எனக்கு கொடுக்கப்படுமா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க, குழப்பமாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கேயோ வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திருடப்படுத்துவேன் என்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அருளப்பட்ட வாக்கு தத்தம் உங்களுக்குள்ளே அது என்ன செய்யப்படும், திருடப்படுத்தப்படும். அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது எப்பொழுது அப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய கண்கள் யார் மேலே நோக்கமாக இருக்கிறதோ அவர்கள் பழுக பண்ணப்படுவார்கள். அவர்களுக்கு பண்ணின உடன்படிக்கை என்ன செய்யப்படும், ஸ்ட்ராங் படுத்தப்படும், உறுதிப்படுத்தப்படும், திருடப்படுத்தப்படும். அதனால் நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை, உடன்படிக்கையை பெற்றிருக்கிறதான நாம இந்த வாக்குத்தத்தமும் உடன்படிக்கையும் நமக்குள்ளே பழுக, பழிக்க, பெருக, நிறைவேற கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே என்ன செய்ய வேண்டும், நோக்கமாக இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருந்து விடக்கூடாது. நம்முடைய குறைகளின் நிமித்தம், குற்றங்களின் நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தம், மீறுதல்களின் நிமித்தம் நம்மளை தண்டிக்கிறதுக்கு எதுவாக என்ன செய்திடக்கூடாது, இருந்து விடக்கூடாது. நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பில்லானால், மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசித்திருக்கிறோம். ஏனென்றால் நித்தமும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவருடைய கண்களிலே உங்களுக்கு எனக்கு என்ன உண்டாகணும் பாருங்கள், உடன்படிக்கையை திருடப்படுத்த பழுகணும், நிரப்பணும், பெருகணும் அப்படின்னு கர்த்தர் விரும்பணுமே ஒழிய நியாயம் தீர்க்க வேண்டும் என்று என்ன செஞ்சிடக்கூடாது, விரும்பிடக்கூடாது. நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருந்து உடன்படிக்கையை திருடப்படுத்த நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அன்றைக்கு இருந்த மனிதர்கள் அவருடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தம் எப்படி இருந்தது, பொல்லாததாக இருந்தது என்று வேறும் என்ன செய்கிறது சொல்லுகிறது. இன்றைக்கி நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். இருதயத்தின் நினைவுகளின் நிமித்தமாய் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சர்வ சேனைகளும் சர்வ ஜீவன்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறன, இந்த பூமியிலே அழிக்கப்பட்டு போயிருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் என்று வேறும் என்ன செய்கிறது சொல்கிறது. மனுஷனும் இப்போ நம்ம போடுகிற வஸ்திரத்தை பார்ப்பார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய அழகு எப்படி இருக்குது, உங்கள் முடி எப்படி இருக்குது, உங்கள் மூக்கு எப்படி இருக்குது, உங்கள் பல் எப்படி இருக்குது, உங்கள் கண் எப்படி இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் வருகிற கார், நீங்கள் பயன்படுத்துகிற வீடு, இவைகளெல்லாம் புறம்பானவைகளை பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் கர்த்தரோ உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருடைய அந்த கண்கள் இருதயத்தை பார்க்கிற கண்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கணும், வேதம் சொல்கிறது, இருதயம் மகா கேடு உள்ளது, திருக்குள்ளதுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கவனிங்க, இன்றைக்கி நாம் தீட்டு என்று சொன்னால் வெளியிலிருந்து வர்றதான் தீட்டுன்னு நினைக்கிறோம். ஆண்டவரோ என்ன சொல்லுகிறார் தெரியுமா, இவைகளால் நீங்கள் தீட்டுப்பட முடியாது. கையை கழுவாமல் சாப்பிட்றதோ, காலை கழுவாமல் வீட்டுக்குள்ளே வர்றதோ, இப்படிப்பட்டதான அதாவது இதெல்லாம் சுத்தத்துக்கான காரியங்கள் தானே ஒழிய இது நம்முடைய ஜீவியத்தை என்ன செய்யாது. கை கழுவாமல் சாப்பிட்றதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவன் கெட்டவன் அர்த்தம் இல்லை.
அவனுக்கு அந்த ஆகாரத்தில் இருக்கிற அந்த சுத்தம் வேணால் இல்லாமல் போகலாமே ஒழிய அதுக்காக அவன் வேசிக்கலனாக மாறிட முடியாது, அவனுடைய ஜீவியம் மாறிட முடியாது. ஆனால் கை கழுவி சாப்பிட்றவன் அதுக்காக பரிசுத்தமாக இருப்பான்னு என்ன இல்லை, அர்த்தம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் அன்றாட நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு மாம்சபரீகமான ஒரு சுத்தம். ஆனால் ஜீவியத்தில் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அதை கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இருதயத்தின் நினைவுகளின் நிமித்தம் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், பழுகவும் பெருகவும் பண்ணப்படுவீர்கள் என்கிறத நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் அதை நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் என்ன செய்கிறாராம் பாருங்கள், தினந்தோறும் பார்க்கிறார். நீங்கள் என்ன செய்ய முடியுங்க, உங்கள் பிள்ளைகளை தினந்தோறும் பார்க்க முடியுமா, உங்களுடைய மனைவியை தினந்தோறும் பார்க்க முடியுமா, உங்களுடைய உடன் பிறந்தவர்களை தாய் தகப்பனை நீங்கள் தினந்தோறும் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா சில சூழ்நிலை நிமித்தம் பார்க்க முடியாமல் வேணாலும் போகலாம். ஆனால் ஆண்டவரோ உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நித்தமும் தோற்றத்தில் என்ன செய்து கொண்டே இருக்கிறாராம், பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் உங்களுடைய நினைவுகள் செவ்வைப்படுமானால், உங்களுடைய இருதயத்தின் கிரியைகள் தேவனுக்கு பிரியமாய் மாறுமானால் நிச்சயமாய் உங்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் பாருங்கள், மகிமையாய் தங்கி இருக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் இருதயத்தின் நினைவுகள் யாருக்கு சரியில்லையோ, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான ஜனங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் பேசும்போது அவருடைய ஊழியத்தின் நாட்களில் சொல்லுகிறார், ஒரு ஸ்திரியை வீதியில் போகிற ஒரு ஆண் மகனோ ஒரு பெண் மகளோ தனக்கு எதிர்பாலினமாக இருக்கிற ஆணையோ பெண்ணையோ பார்க்கும்போது அவர்களுக்கு உண்டாகிறதான அந்த இச்சை இருக்கிறது பாருங்க, இருதயத்தில் உள்ளான மனுஷனுக்குள்ளே அதை அந்த விபச்சார எண்ணத்தோடு, அந்த இச்சையான எண்ணத்தோடு அந்த ஸ்திரியவோ அந்த ஆண்மகன், ஒரு ஆண்மகனை ஸ்திரியோ இச்சையோடு பார்த்தால் வேதம் சொல்கிறது, இருதயத்திலே அவளோடு என்ன செய்தாயிற்று, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், மிகுந்த வேதனையானது விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனி. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் இந்த இருதயத்தின் காரியங்களை குறித்து என்ன செய்கிறார், மிகுந்த கவனத்தோடு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தம் என்ன, மனுஷருடைய பார்வைக்கு நீண்ட அங்கி, வெள்ளை அங்கி தரித்து கொண்டவர்களாக, வார்க்கச்சை கட்டி கொண்டவர்களாக, சந்தை வெளிகளிலே வந்தனங்களையும் இவைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற கனவான்கள், பெரிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருதயத்திலே அதாவது சுத்தம் இல்லாமல் மனுஷருடைய பார்வைக்கு மட்டும் நீதிமான்களைப் போல காட்சி கொடுக்கிற இவர்களினால் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அதே போல சுத்தத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் சுத்தத்தை உங்களிடத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையாய் அவர் பார்த்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான நோவா என்கிறதான மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அதில் நாம் வேதத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தையை பாருங்கள். நோவா என்கிற பக்தனை ஆண்டவர் பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்வோம், வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் புத்தகத்திலே பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை. 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பாருங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. நல்ல கவனி. எல்லாவற்றையும் அழிக்கிறாராம். எதற்காகனா நினைவு சரியில்லை அப்படிங்கிறது. பழுகவும் பெருகவும் பண்ணுகிற ஆண்டவர் இங்கே பழுகவும் பெருகவும் பண்ண முடியாமல் அழிக்க வேண்டியதாயிடுச்சு. காரணம் என்னென்னா, நினைவுகள் எப்படி இல்லை, சரியில்லை. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால்
அதே வார்த்தையில் அடுத்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. இருதயத்தை பார்க்கும்போது நோவாவுடைய இருதயம் எப்படி இருந்தது? வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை உண்டாகிவிட்டது. இந்த பூமியிலேயே நோவாவினுடைய சந்ததியே இந்த பூமியிலே பழுக வேண்டும், பெருக வேண்டும் என்று கர்த்தர் முடிவு பண்ணினான். நல்ல கவனிங்க, இந்த பூமியிலே அவர்களுடைய சந்ததி தான் இன்னைக்கு நிறைந்திருக்கிறது. ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைகளாகிய எத்தனையோ பேர் இருந்தாலும் அதில் இந்த நோவாவினுடைய சந்ததியை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் பாருங்க, பழுகவும் பெருகவும் பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு காரணம் என்ன? நோவாவினுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் அது எப்படி இருந்ததாம் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம் 9ஆம் வசனத்திலிருந்து. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேறும் என்ன செய்கிறது? கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய இருதயம் நீதியாக உத்தமமாக இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், வேதம் சொல்கிறது, அவன் தேவனோடு என்ன செய்து கொண்டு வந்தான்? உறவாடி கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் தேவனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறீங்களா? ஆண்டவரோடு உறவாடுகிறவளாக இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு உங்களுக்கும் பழக்கம் இருக்கா? என்னடா மனுஷன்ட கேட்கறது போல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கி அதுவே இல்லை. மிகுந்த வேதனையான காரியம். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் இருந்தார். ஆதி மனுஷனை உண்டாக்கின ஆண்டவர் அவர்களோடு வந்து உறவாடினார் என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி அவரிடத்தில் உறவாடாதவர்களாக நாம் மாறிவிட்டோம். மிகுந்த வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை ஆண்டவர் வனாந்தரத்தில் வழி நடத்தும் ஒரு சொன்னார், உங்கள் பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்க கிடவுது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் உலாவி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த குடும்பத்தில், அந்த கோத்திரத்துக்குள்ளே, அந்த பாளையத்தில், அந்த அவங்களுடைய ஏரியாவில், அவங்க வீட்டில் ஆண்டவர் உலாவி வருவேன். நான் உலாவி வருகிற இடம் எப்படி இருக்கட்டும்? சுத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நல்ல கவனி, இன்றைக்கி அந்த ஆண்டவர் இன்றைக்கி உங்களோடு உறவாட விரும்புகிறார், உலாவி வர விரும்புகிறார். அதற்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் விரும்புகிறேன். இன்றைக்கி ஆண்டவரோடு இருக்கிற இந்த அனுபவங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி ஆண்டவரோடு கூட என்ன செய்கிறதில்ல, அநேகர் இருக்கிறதே இல்லை. மிகுந்த வேதனை. அனுதினமும் அவருடைய ஜப வாழ்க்கை இன்றைக்கி என்ன செய்துட்டு பாருங்கள். ஆண்டவர் இன்றைக்கி சொன்னார், 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டாமான்னு சொன்னார். 1 மணி நேரமாவது, அதுதான் கடைசி. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் பிள்ளைய படிக்கிற பாடத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் பாஸ் மார்க் சொன்னாங்க 35ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 70ன்னு என்ன செஞ்சாங்க, ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ஆகி 70ன்னு சொன்னாங்க. அப்போது நாங்கள் பரீட்சையில் பாஸ் ஆகி எங்கள் அப்பாட்ட போய் நாங்கள் எங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொண்டு கொடுக்குறோன்னு வைங்க, கொடுக்கோன்னே 36 அப்படின்னோடனே எங்கள் அப்பா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, என் மகனே அப்படின்னு சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 100 எடுத்தானா சொல்லுவார் எங்கள் அப்பா. அப்போ நல்லா கவனிங்க. ஏன் 100ம் பாஸு தான், 35 என்னது தான், 36ம் பாஸு தான். ஆனால் 100க்கு இருக்கிற பாஸுக்கு இருக்கிற மதிப்பு என்ன, 35க்கு பாஸ் மதிப்பு என்ன? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டாமா? 1 மணி நேரம் கூட இன்றைக்கி என்ன செய்கிறதில்ல, ஆண்டவரோடு அமர்ந்திருக்கிற அனுபவங்கள் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் கர்த்தராக இருப்பார், இயேசுவாக இருப்பார். அவர் உங்களுடைய பட்சத்தில் இருப்பார். அதற்கு நீங்கள் அவருடைய பட்சத்தை, அவரோடு உறவாடுகிறவர்களாக இருங்க. ஜபத்தை விட்டு விடாதீங்க. வேதம் வாசிக்கிற அனுதினமும் நீங்கள் வேதம் வாசிக்கிறதை என்ன செய்யாது விடுங்க, விட்டுறாதீங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தினந்தோறும் வேதம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான போதகர், கர்த்தருக்குள் அவர்கள் ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். பாஸ்டர் ஜெயசேகரன் தம்பி ஐயா அவர்கள், அல்லேலூயா ஜெபத்தினுடைய ஸ்தாபகர், தலைமை போதகர் அவர்கள். பாருங்கள், அவங்களுக்கு மிகுந்த 60 வயதிற்கு மேலே ஆனாலும் அனுதினமும் அவருடைய வேத வாசிப்பை அவங்க ஒரு நாள் கூட நிறுத்தினதில்லை. மனுஷன் நிற்கவே முடியாத அளவிற்கு மழை பயங்கரமாய் பொழிந்துட்டுருக்கிற கூட்டங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி ஒரு சின்ன துணி கூட நனையாமல் இருக்க முடியாது. அந்த இடத்துலையும் பைபிளை திறக்க முடியாது. ஆனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கர்த்தருடைய வசனத்தை போதிப்பாங்க எடுக்காமல். அந்த அளவுக்கு வேதத்தை வாசித்தவர்களும் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களுமாக இருந்தார்கள். ஆனாலும்
தினந்தோறும் அவங்க வாசிக்கிற வேத வசனத்தை அவங்க தவற விட்டதே இல்லை. நல்ல கவனிங்க. இன்றைக்கி உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் இந்த உறவாடுதல் வேணும், ஜப வாழ்க்கை வேண்டும், அவன் வேத வாசிக்கிற அனுபவம் வேண்டும், தேவனை ஆராதிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். இது அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன செய்யாமல் போயிட்டு இல்லை. உறவாடுகிற அனுபவம் நீங்கள் உங்களை விட்டு மாறிவிட்டால் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த அருமையான நோவாவுக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இருந்தபடினால் அவனுடைய இருதயத்தின் நினைவு செம்மையாக இருந்தது. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, வேத வாசிங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவரோடு உறவாடுங்க. நீங்களும் நீதியாய் உத்தமனாக இருக்க முடியும். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருந்து எல்லா நியாயத்தீர்ப்புகளுக்கும் கோபத்துக்கும் வாதைகளுக்கும் நோய்களுக்கும் விலக்கி உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கமாக இருந்து உங்களோடு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களை திடப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளை எங்களுக்கு தந்தீர். உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் பழுகவும் பெருகவும் பண்ணி அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை திடப்படுத்துங்க. உம்மோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளட்டும். ஆண்டவரை இருதயத்தில் சுத்தவான்களாக மாறட்டும். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.